ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கரஸில் எம்பிஏ பண்ணுறதை பற்றி தான் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கரஸில் பண்ணுறது வேல்யூ இருக்குமா? அது வந்து எந்த பிஜி டிகிரியாக இருந்தாலும் சரி, எம்பிஏ, எம்காம், எம்ஏ எது பண்ணாலும் உங்களுக்கு கரஸில் பண்ணால் வேல்யூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா 100% வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சில விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் வந்து கரஸில் பண்ணிட்டேன், அதனால் வந்து நல்ல ஜாப் கிடைக்குமா, இல்லை அதுக்கேற்ற கரியரில் போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கரஸில் வந்துட்டு எம்பிஏ போடுறீங்க, எம்பிஏல ஃபினான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் சைடு நல்லா போக முடியுமா கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயம் மட்டும் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து எம்பிஏ வந்து 3 மோட்ஸில் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாப் யூனிவர்சிட்டிஸ் விச் இஸ் பிஸ்னஸ் ஸ்கூல், ஐஐஎம், ஐஐடி அந்த மாதிரி இதில் பண்ணுவாங்க, டாப் யூனிவர்சிட்டியில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலர் காலேஜஸ் லைக் இன்ஜினியரிங் காலேஜஸில் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி காலேஜஸில் பண்ணுவாங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எம்பிஏ பண்ணுறது ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் விச் மீன்ஸ் கரஸில் வந்து நம்ம எம்பிஏ பண்ணுறது. நீங்கள் மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் ஸ்கூலோ, ஐஐஎம்மோ, ஐஐடியில் பண்ணிங்க வச்சுக்கோங்க. அங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் நிறையா கொடுப்பாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்கூலில் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். அதுவே நீங்கள் ரெகுலர் காலேஜஸ் எடுத்துட்டிங்கன்னா, லைக் இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க, பட் கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அதில் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காலேஜஸில் பண்ணுறதும் ஒர்த்தாக இருக்கும். கரஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்லி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் எழுத போவீங்களே தவிர, மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதோ அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறதோ பெருசாக பண்ண மாட்டீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து வீடியோ எடிட்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க. 3 கேண்டிடேட்ஸ் போகிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் வந்து வீடியோகிராஃபி பற்றி தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கான், ஆனால் எந்த டூல்ஸும் அவனுக்கு தெரியாது. செகண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அவனுக்கு டூல்ஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர தியரிட்டிக்கலாக எதுவும் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் தியரி மாதிரி எந்த விஷயமும் தெரியாது, பட் எடிட்டிங் மட்டும் பண்ண தெரியும். தேர்டாக ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து வீடியோகிராஃபி பற்றியும் நாலேஜ் இருக்குது, தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்குது, அண்ட் ஆல்சோ அவனுக்கு வந்து வீடியோ டூல்ஸ் பற்றியும் நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. மூணுத்தில் யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த தேர்டாக வர கேண்டிடேட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எம்பிஏலையும் சரி, நீங்கள் தியரிட்டிக்கலாக படிக்கலைனா கூட பட் அந்த படித்த ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ எம்பிஏயில் வந்து ஃபினான்ஸ் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஃபினான்ஸ்க்கு என்ன ஸ்கில்ஸ் தேவைப்படும்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஸ்னால் கண்டிப்பாக எஸ்ஏபின்னு ஒரு டூல் வந்து மஸ்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஆரக்கிள் டூல் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் வந்து யூஸே பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஃபினான்ஸ் தியரியாக படிக்கிறீங்களோ இல்லையோ, பட் அந்த நாலேஜ் வச்சுருக்கிறவங்ககிட்ட டிகிரியும் இருக்குது, அந்த ஸ்கில்ஸும் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் 4 செட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஸு, நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபைனலி ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அது ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு பூமில் இருக்குது, அந்த மார்க்கெட் வந்து பூமில் இருக்கிறதால நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ், நீங்கள் ஒரு வேளை பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் பவர் பிஐ டேட்டா அனலிட்டிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஹெச்ஆர் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபினான்ஸும் கற்றுக்கணும். ஹெச்ஆர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஸும் கற்றுக்கணும், அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அனலிட்டிக்ஸும் கற்றுக்கணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் அதெல்லாம் கேட்குறாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கரஸில் எம்பிஏ பண்ணிங்கன்னா வேல்யூ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுப்பாங்க, அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாகவும் எடுத்துப்பாங்க, சேலரியும் நல்லா வாங்க முடியும். மினிமம் நீங்கள் வந்துட்டு கரஸில் பண்ணி முடித்தா கூட நீங்கள் 30,000 to 40,000 மாதிரி உங்களால் வாங்கலாம். ஸோ கரஸில் தாராளமாக எம்பிஏ போடுங்க, பட் ஸ்கில்ஸை மட்டும் கொஞ்சம் அடிஷ்னலாக டெவலப் பண்ணிக்கோங்க. அதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.